ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளான மினிமலான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் மேலே ஸ்ப்ரெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 3 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். அது தேவையான அளவு பால் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்ச பாத்திரத்தை அடுப்பில் மிதமான சூட்டில் வச்சு கட்டிகள் இல்லாமல் அடி பிடிக்காமல் கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி திக் ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தயாரான சாக்லேட் சாஸை ஃப்ரிட்ஜில் 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாக்லேட் சாஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.